வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HTTP அண்ட் HTTPS. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து HTTPனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ HTTPன்றது வந்து ஒரு ஷார்ட் அப்ரிவியேஷன். எதுக்கானது பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த HTTPயில் வந்து ஆக்சுவலாக செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. எதுக்கு இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை வந்து வேர்ல்ட் வைட் வெப்புக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் இந்த HTTP வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல் வந்து கொடுக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சர்வர் அண்ட் வெப் ப்ரௌசருக்கு நடுவில் ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்காக இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல் வந்து இந்த பர்டிகுலர் HTTP வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகே, அண்ட் இந்த HTTP வந்து ஆக்சுவலாக TCPன்ற ஒரு ப்ரோட்டோகால், ஒரு நெட்வொர்க் லேயர் ப்ரோட்டோகால் மூலிமா தான் இந்த HTTP வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயரில் இது ஆக்சுவலாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ HTTP வந்து ஒரு அப்ளிகேஷன் லேயர் நெட்வொர்க் ப்ரோட்டோகால். ஸோ இது வந்து எதில் ரன் ஆகுதுன்னா TCP/IPன்ற ஒரு ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணி அதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த HTTP ப்ரோட்டோகால் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோகால். எதுக்காக இதை வந்து நம்ம ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ HTTP மூலிமா நம்ம ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறோன்னா அடுத்த ரெக்வஸ்ட்டுக்கு முன்னாடி சென்ட் பண்ண ரெக்வஸ்ட்டுக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாமல் சென்ட் பண்ணும். ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரெக்வஸ்ட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க, அடுத்த ரெக்வஸ்ட் நீங்கள் சென்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்களா லாகின் பண்ணலையான்னு சொல்லிட்டு அது பார்க்காது. ஜஸ்ட் ஒரு நார்மல் ரெக்வஸ்ட் மாதிரி தான் சென்ட் பண்ணும். ஸோ அது வந்து ஆக்சுவலாக ப்ரீவியஸாக சென்ட் பண்ண ரெக்வஸ்ட்டை வந்து அது கணக்கில் எடுத்துக்காது. ஸோ அதனால தான் நம்ம இதை ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த HTTP வந்து ஆக்சுவலாக போர்ட் நம்பர் 80 யூஸ் பண்ணோம். இதுதான் ஆக்சுவலாக அதோட ஸ்டாண்டர்ட் போர்ட். ஆனால் இந்த போர்ட்டில் தான் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வேற எந்த போர்ட்ஸில் வேணாலும் நீங்கள் இந்த HTTP ப்ரோட்டோகாலை நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து HTTPSனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ HTTPSோட ஷார்ட் அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஹைலி அட்வான்ஸ்டு செக்யூர் வெர்ஷன் ஆஃப் HTTPயோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் இந்த HTTPS அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் ப்ரோட்டோகால் வந்து 443ன்ற ஒரு போர்ட் நம்பர் யூஸ் பண்ணுது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் கம்யூனிகேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரோட்டோகால் மூலியமா சென்ட் பண்ணுற எல்லா கம்யூனிகேஷனுமே வந்து ஃபுல்லாக என்கிரிப்ட் ஆயிருக்கும். எதை வச்சு என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா SSLன்ற ஒரு கான்செப்டை வச்சு என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக SSL அண்ட் TLS காம்பினேஷன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் வெப்பில் வந்து அதிகமாக HTTPSல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, எதுக்காக இதில் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா HTTPல நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா எல்லாமே பிளெயின் டெக்ஸ்டில் சென்ட் ஆகுறதுனால எல்லாத்தையுமே வந்து HTTPSல இப்போ மாறிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ஷார்ட் பிரீஃப் அபவுட் HTTP அண்ட் HTTPS.